வணக்கம். 2023 முதல் 2026 வரை சனி பெயர்ச்சி பலன். கன்னி ராசிக்காரர்களை, உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அதாவது மகரம்லேருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். எப்போ? வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 20/12/2023. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எத்தகைய பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. என்னுடைய பதிவுகளை உடனடியாக பார்த்து பலன் பெறுவதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது இடத்திற்கும் ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6வது இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, நல்ல ஒரு கிரௌத்தை கொடுக்கக்கூடியவர், வாழ்க்கைக்கு புத்திர பாக்கியம் தரக்கூடியவர், பூர்வ புண்ணிய பலன்களை அள்ளித்தருபவர், குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியவர், உங்களுடைய மதிப்பு மரியாதை கலைநியாயம் இதையெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வழியிலும் உங்களுடைய வாழ்க்கை எத்தகைய சிறப்பாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஆக இவர் இப்போ 6வது இடத்துல உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த 6வது இடம் ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கடன், நோய், பகை இது எல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் கடன் தொல்லைகள், அதாவது வங்கி கடன் பெற்று, வாகன கடன் வங்கியில் பெற்று இருந்தவர்களெல்லாம் கடன் அடைக்க பெரும்பாடுபட்டு இருந்திருப்பீங்க. இது உண்மையான விஷயம். இனிமேல் அந்த நிலை இல்லை. பண வரவு தாராளமாக இருக்கும். தொழிலில் அருமையான பணவரவு உண்டு. அதே போல் அலுவலகத்திலும் உங்களுக்கு கூடுதல் ஊதிய உயர்வு கிடைக்கும், பணி உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் பணி இல்லாது கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி வேலை தேடி கால் தேஞ்சு போனவங்களுக்கெல்லாம் இனி வேலை வாய்ப்பு கேட்ட இடத்துல டக்குன்னு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இது. ஸோ கன்னிராசி அன்பர்களே, கவலைப்பட வேண்டாம். பணி கிடைத்து விடும். பணியில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சொந்தமாக ஆட்கள் போட்டு சம்பளம் கொடுத்து தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையானது, உங்களுடைய பணபலமானது உயர்வடையும். அதே போல் பிள்ளைகள் வகையிலும் உங்களுக்கு நல்ல பெருமைகள் சேரும். அவர்களுடைய படிப்பு அபாரமாக இருக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள், பட்டம் வாங்குவார்கள். பெற்றோர் பெயரை காப்பாற்றக்கூடிய பிள்ளைகள் என்று பெயர் வாங்கி கொடுப்பார்கள். ஆனால் கொஞ்சம் பயணங்கள் செய்யும் போது மட்டும் எச்சரிக்கையாக பயணங்கள் செய்ய வேண்டும். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நீங்கள் போகிறக்கும், வெளிநாட்டிலிருந்து உள்ளூர் வரக்கும், உங்களுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கும் முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனாலும் வெற்றியில் தான் அது முடியும். அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டில், கேஸில் நிறையா நடந்துட்டுருக்குறோம். வாய்தான்ட்டு எப்போ முடியும்னு தெரில. எதிரி கையும் ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சி பயந்துட்டு இருந்தவங்களாம் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கை தான் நீ ஓங்கும். கன்ஃபார்மாக நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்களை ஏளனமாக பேசிய உங்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் இனி உங்களுடைய உதவியை நாடி வருவார்கள். காதல் செய்து கொண்டிருக்கும் கன்னிராசி காதலர்களுக்கெல்லாம் காதலில் கொஞ்சம் சிறிதளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்திருக்கும். அந்த பிரச்சனையும் இனி சால்வ் ஆகக்கூடிய நேரம் இந்த 2023 to 2026. இதில் உங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இந்த ஆண்டு மே மாதத்திற்குள் பெற்றோர்கள் சம்மதமும் கிடைக்கும். அதே போல் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு வரன் அமையும். திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதே போல் தொழிலில் அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள், அதர் ஸ்டேட்காரங்க,
ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களை சார்ந்துதான் உங்களுடைய தொழிலும் பணியும் சென்று கொண்டிருக்கும். ஆக அவங்களை நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான். அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது அவர் உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் சாரத்தில் போயிட்டுருக்காரு சனி பகவான். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் நிலபுலன் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய நேரம்தான் இது. பேசக்கூடிய விஷயங்களை நிதானமாக பேசுங்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். நிதானம் பிரதானம் என்பதை மனதில் வைத்து கொண்டு செய்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கு சனி பகவான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஜெயிக்க வைப்பாருங்க. இதில் இதுவரைக்கும் புத்திரபாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. ஸோ என்ன அப்படின்னா, ஹரியும் அரணும் சேர்ந்த ஒரு அவதாரம் தான் ஐயப்ப சுவாமி. ஆக என்றால் இந்த இடத்துல நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்தால் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன புண்ணியங்கள் உண்டோ, உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமெல்லாம் என்னவோ அது தாராளமாக உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் இந்த 3 வருஷத்தில். அதே போல் தனவரவு தடை இல்லாமல் இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் தீந்துடும். அதே போல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அன்பிற்கு ஆளாகுவார்கள். அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதில் காலதாமதம் ஏற்படும் வழிய காலதாமதமான வெற்றி சிறப்பான வெற்றியாக இருக்கும். ஸோ சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய கடவுளாக இருப்பதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவு இந்த சனிப்பயிற்சியானது 2023 to 26 மிகவும் அபாரம்தான். இருந்தாலும் உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருந்துட்டுருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை தான். பத்திரப்பதிவு இதில் எல்லாம் ஏன் நான் திருப்பி ப்ராப்பர்ட்டி பற்றியே பேசுகிறேன் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியில் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு விளங்கமே வரப்போகுது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, அதில் நிதானமாக இருந்தீங்கன்னா நிதானம் பிரதானம் தான். எல்லாமே சக்ஸஸ் தாங்க. ஒவ்வொன்றிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு வெற்றி தான் 2023 to 26. பரிகாரம் என்பது என்னவென்றால், உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கொண்டு இருப்பவர்களும் 7, 8 சனி பகவான் பிறந்த ஜாதகத்தில் இருப்பவர்களும் சனிக்கிழமை நாள் அன்னதானம் செய்யுங்க. கோயிலுக்கு போகும்போது அன்னதானம் உண்டியல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதில் ஏதாச்சும் சிறிய தொகையாவது காணிக்கையாக போட்டு வாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம், பெரிய நற்பலனை தரக்கூடியது. சனி பகவானுடைய அன்பு ஆதரவுக்கும் ஆளாகுவீர்கள். கன்னிராசிக்காரர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை சனி பகவான் அள்ளி வழங்குவார். அதே போல் ஆதித்ய கிருதயம் படிங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய பகவானை போய் வழிபாடு செய்யுங்க. சிவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விரயங்கள் குறையும். அதே போல் என்ன அப்படின்னா, அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும். பண வருமானம் நல்ல விதமாக இருக்கும். பணவரவு தடையில்லாமல் இருக்கும். செலவு குறையும். மருத்துவர்களை அடிக்கடி நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சுங்களா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய பகவான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை நாள் சனி பகவான் வழிபாடு செய்யணும். அன்னதானம் செய்யணும். அதே போல் உடல் ஆரோக்கியத்திற்கு அப்படின்னு சொல்ல போனாக்கா, தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு புதன்கிழமை நாள் உங்களுடைய ராசிநாதன் புத பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அவரை போய் வழிபாடு செய்யணும். 5 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 5 புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க. போதும், சூப்பருங்க. அதுக்கப்புறம் அருமையாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். கன்னிராசியை பொறுத்தளவு 75% மேல் இந்த சனி பகவானினுடைய பயிற்சியானது நற்பலனை தரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இதில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை
பதிவிட்டுள்ளேன். இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை தெளிவாக அனுப்பவும். ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஜாதகம் பார்க்குறக்கு